டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் தங்களுடைய சாதனை வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. இதுவரையில் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் 226 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டமை, இரண்டாவதாக துடுப்படுத்த துரத்தி அடித்து வெற்றி பெற்றமை இதுவே முதல் தடவை. 226 ஓட்டங்கள், 3 விக்கெட் இழப்பிற்கு 19 ஓவர்களில். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பாக அதன் அணித்தலைவர் பயங்கர சிக்கல்களுக்கு உட்பட்டிருந்தவர் இன்றுதான் 90 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். இதே வேளையில் போட்டி தடைக்குட்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்ப்பிருந்த வேளையிலும் எலக்ட்ரானிக் சிகரெட் அதை பிடித்தமைக்காக இவருக்கு தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கின்றது. இதுதான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகபட்ச தண்டனை. இதற்காக தடை செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. துடுப்பாட்டத்தில் சொதப்பிக் கொண்டிருந்தவர் இன்றைய தினம் ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் அணி சொதப்பி இருக்கின்றது. களத்தடுப்புக்கு அவர் வரவில்லை என்பது இன்னொரு முக்கியமான விஷயம். ஜெய்ஸ்வால், சூரியவன்சி இருவருமே இந்த ஐபிஎல்லில் குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தது இந்த போட்டி என்பதுதான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஜெய்ஸ்வால் 6 ஓட்டங்கள், வைபவ் சூரியவன்சி 4 ஓட்டங்கள். எனவே இருவரும் இன்றைய தினம் சரியாக துடுப்படுத்த ஆடிய தவறியமை டெல்லிக்கு வாய்ப்பாக அமைந்தது. துருவ் ஜுரேல் 30 பந்துகளில் 42 பந்துகள், ரியான் பராக் 50 பந்துகளில் 90 ஓட்டங்கள், 8 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர். ரவீந்தர் ஜடேஜா 14 பந்துகளில் 20 ஓட்டங்கள், 14 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு டொனவன் ஃப்ரைரியா 47 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 225 ஓட்டங்கள். ஆனால் இந்த ஓட்ட எண்ணிக்கையினை கட்டுப்படுத்த முடியாமல் போனது. மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவர்களில் 40 ஓட்டங்கள், 3 விக்கெட்டுகள். கைல் ஜெமிசன், அக்ஷர் பட்டேல் மற்றும் நடராஜன் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 19 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 226 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. பெத்தும் நிசங்க முதலாவது ஐபிஎல் அரைச்சதத்தை இன்றைய தினம் பெற்றுக்கொண்டார். கடந்த போட்டியில் விளையாடாதவர் இந்த போட்டிக்காக அழைக்கப்பட்டார். நல்ல ஆரம்பத்தினை பெற்றுக் கொடுத்தார். 33 பந்துகளில் 62 ஓட்டங்கள், 3 பவுண்டரிகள், 3 சிக்ஸர்கள், 6 பவுண்டரிகள். அவரோடு லோகேஷ் ராகுல் கூடுதலான ஓட்டங்களை இந்த போட்டியில் பெற்றதோடு ஐபிஎல்லில் இப்பொழுது கூடுதலான ஓட்டங்களை பெற்று ஆரஞ்சு தொப்பியினை பெற்றிருக்கின்றார். 40 பந்துகளில் 75 ஓட்டங்கள், 6 பவுண்டரிகள், 5 சிக்ஸர்கள். ஆரம்ப விக்கெட் இணைப்பாட்டம் 110 ஓட்டங்கள், 9.3 ஓவர்களில். இதுதான் இன்றைய தினம் வெற்றிக்கு கை கொடுத்தது. நிதிஷ் ராணா 17 பந்துகளில் 33 ஓட்டங்கள், ரிஸ்டன் சப்ஸ் 11 பந்துகளில் 18 ஓட்டங்கள், அசுதோஷ் சர்மா 15 பந்துகளில் 25 ஓட்டங்கள். பந்துவீச்சில் ஜஃப்ரா ஆர்ச்சர் மற்றும் ரவீந்தர் ஜடேஜா, துஷார் தேசபந்தே ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். இப்பொழுது படிப்படியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீழ்ச்சி கண்டு வருகின்ற அணியாக இருக்கின்றது. முதலிடத்தில் இருந்தவர்கள் 4வது இடம் வரையில் இப்பொழுது பின்தங்கி சென்றிருக்கின்றார்கள். எனவே இதன் காரணமாக இப்பொழுது இந்த முதல் 4 அணிகள் பலமான அணிகளாக இருந்தன. பஞ்சாப் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகள். உண்மையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்திலும் பார்க்க ராஜஸ்தான் தான் மிக உச்சபட்ச கட்டத்தில் ஆரம்பித்தது. பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய 2 அணிகளுமே அதிக பலமாக இருந்தன. ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இப்பொழுது அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்து வருகின்ற காரணத்தினால் அவர்கள் இப்பொழுது அப்படியே படிப்படியாக பின்னோக்கி செல்கின்றார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் 6வது இடத்துக்கு முன்னோக்கி வந்திருக்கின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 10 போட்டிகளில் 12 புள்ளிகள், டெல்லி கேபிட்டல்ஸ் 9 போட்டிகளில் 8 புள்ளிகள். எனவே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு இப்பொழுது குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகியன கொஞ்சம் ரேஸ் ஒன்று ஓடி துரத்தி கொண்டிருக்கின்றன. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெளியே செல்லக்கூடிய அபாயம் ஒன்று புள்ளிகளின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கின்றது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 3 தொடர்ச்சியான தோல்விகளுக்கு பின்னர் இப்பொழுது ஒரு வெற்றியினை தனதாக்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம், அதாவது சனிக்கிழமை, சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகின்றது. தோனி முழுமையாக குணமடைந்திருக்கின்றார். இன்றைய இந்த போட்டியில் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாக நம்பப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. ஆனால் இவ்வாறு சொல்கின்ற வேளையிலும் கூட பலத்த விமர்சனம் ஒன்று இருக்கின்றது. அவர் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, விளையாடுவார் என்று ஏமாற்றுகின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. விளையாடப் போகின்றாரா இல்லையா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐபிஎல் சம்பந்தமான விளையாட்டுகளை ஒளிபரப்பி வருகின்ற, கிரிக்கெட் போட்டிகளை ஒளிபரப்பி வருகின்ற நிறுவனம், தொலைக்காட்சி நிறுவனம் அதிகமாக இந்த விஷயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து வருகின்றமையும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயமாக அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் சனிக்கிழமை, ஆனால் ஒரே ஒரு போட்டி தான் காத்திருக்கின்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இரவு 7 மணிக்கு நாணய சுழற்சி 7:30 சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவிருக்கின்றது. அந்த போட்டி நிறைவடைந்ததும் அந்த போட்டியின் ஸ்கோர் விவரங்களோடும் மேலதிக விவரங்களோடும் சந்திப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் மூலமாக அடுத்த கட்டத்தை நோக்கி எந்த அணி நகரப்போகின்றது என்பதை கூட பேச முடியாத நிலைமையில் தான் 2 அணிகளும் காணப்படுகின்றன. என்ன நடக்கப் போகின்றது, போட்டி எவ்வாறு அமையப் போகின்றது? முதலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருந்தது. மும்பை வங்கடை மைதானத்தில் வைத்து இன்றைய தினம் என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.